அனைவருக்கும் வணக்கம். இப்ப துளசி மாடம் வைத்து துளசி செடி வைத்து பெரும் அளவுல வீட்டுல வழிபடுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதனுடைய பலனை கண்கூடாக தெரிந்து வழிபடுகின்றவர் பல பேர் இருப்பீங்க. செய்யணுமே என்று நினைத்து வழிபடுகின்றவர்கள் பல பேர் இருப்பீங்க. சில பேருக்கு தெரியாமையே செய்துகிட்டு இருப்பீங்க. இது சொந்த வீடு உள்ளவர்கள் நல்ல பரந்த இடத்தில் வைத்திருக்கக்கூடிய வீடு அமைத்து வைத்திருக்கக்கூடியவர்கள். ஆனா ஒரு சூஸ்திரம் இருக்கிறது. நம்ம வாஸ்து இல்ல சாஸ்திர படிங்க வடமேற்கு மூலையில ஒரு செப்பலரி செடியை வைங்க. அந்த செடி அற்புதமாக வளர்த்து வைக்கணும். அது நல்லா பூ பூத்து அந்த பூவை நாம் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜைக்கு பயன்படுத்தணும். நீங்க யோசிச்சுக்கோங்க. தீயது திருஷ்டி நிச்சயமாக அணுகாது. அதே நேரத்தில் செல்வமும் செல்வாக்கும் பெருகும். அது வடமேற்கில் வைக்க வேண்டும். அது ஒரு செடி. ஈசானிய பாகத்தில் மரமாக உயர்ந்து இருக்கக்கூடாது என்பதுதான் எந்த மரமாக வைத்தாலும் தவறு என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா இன்னைக்கு வாஸ்து மக்கள் எல்லாம் பேசி பேசி தெரிஞ்சு அவங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி போயிடுது. ஆனா வாஸ்து நிபுணத்திய சாஸ்திரத்துல அதே வடகிழக்குல சரக்கொன்றை என்ற பூ இருக்கணும். இந்த சரக்கொன்றை என்ற பூவை அந்த செடி அதை வைத்து வளர்த்து கொண்டு வர வேண்டும். இந்த சரக்கொன்றை செடி அதே நேரத்தில் அளவி வடமேற்கிலும் வடகிழக்கிலும் சரக்கொன்றை செடியை வைத்து வந்து வழிபட்டு வர வேண்டும். ரெண்டு செடியும் சும்மா வச்சுட்டு அப்படியே விட்டுடக்கூடாது. பராமரிக்கணும். பராமரித்து அந்த செடியை போற்றுகின்ற அளவுக்கு தினமும் பார்த்து வளர்த்து கொண்டு வந்தால் இந்த செலவு நிறைய ஆகுது. பணம் தங்க மாட்டுது. வீட்டுல திருடு போகுது. பணம் காணாமல் போகிறது. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல விடிவு வந்துருங்க. நாம பணம் கொடுத்து வரல. தொழில் தடையாக இருக்கிறது. வருமானம் விட அதிகமாக செலவாகிறது. வருமானமே வரவில்லை, குறைந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்றதுக்கெல்லாம் இது ஒரு பெரிய வாய்ப்புங்க. இந்த அலரி செடி நடும் பொழுது அகத்தியரை தியானம் செய்து 3 முறை அகத்தியரை வேண்டி அது ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லது செவ்வாய்க்கிழமை தினத்திலே நட வேண்டும். சரக்கொன்றை செடியை ஞாயிற்றுக்கிழமை அல்லது புதன்கிழமை சிவனுடைய நாமம் அகத்தீஸ்வரரோடு சேர்த்து அகத்தீஸ்வராய நம சிவாய நம அப்படி என்று சொல்லி அந்த மரத்தை நட்டு பாருங்கள். இப்படி வரும் பொழுது நிச்சயமாக அந்த வீட்டில் செல்வ செழிப்புகளும் எக்குறையும் இல்லாமல் நிறைவாழ்வு அமையும் என்பது அனுபவ ரீதியாக நான் கொடுக்கப்பட்டு சொன்ன விஷயம். இது இறைவனால் அருளப்பட்டது. அனுபவ ரீதியாக அடியே ஆராய்ச்சி செய்து கொடுக்கப்பட்டு பல பேர் பயனடைந்ததினால் இதை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். எந்த விதமான பிரச்சனையும் வேண்டாம். எதையும் யோசிக்கவே வேண்டாங்க. 2 செடியும் வச்சு நீங்க வளர்த்து பாருங்க. நிச்சயமா அனைத்து விதமான செல்வங்களையும் அந்த வீட்டில் கிடைக்க பெறும். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. மரத்தை நடுங்க, பயனடைங்க.